பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை மிகுந்த சந்தோஷமாய் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருவது எத்தனை ஒரு கிருபை, எத்தனை சந்தோஷம். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், நீங்கள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு பிறருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு பெரிய சந்ததியாய் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அதே போல் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிறவர்களும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த நோக்கத்தோடு ஒவ்வொரு நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதில் நான் மிகுந்த சந்தோஷப்படுறேன். ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் கேட்கும்போது அதை அப்படி கேட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. அந்த வசனத்துக்கு ஆண்டவரே, நான் உடன்பட்டு ஒத்துப்போய் உங்களுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற போகிறேன் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது அந்தந்த நாளுக்குரிய ஆவியானவருடைய நடத்துதல் மிக அதிசயமாகவும் மேன்மையாகவும் இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. மறக்காமல் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதற்காக அப்படி ஷேர் பண்ணுகிறவங்க எல்லாரும் நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். தேவன் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, சமீப நாட்களில் தொடர்ந்து நம்ம இந்த ஆவியானவரோடு அனுதினமும் நம்ம பயணித்து வருகிற நாட்களில் ஆவியின் கனியை குறித்தே ஆவியானவர் பேசி கொண்டு வருகிறார். இன்றைக்கு அவர் என்ன பேச போகிறார்? கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ விசுவாசம். ஆவியின் கனிகளில் ஒன்று விசுவாசம். பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் பெயர் விசுவாசிகள். பொதுவாக we are all believers. இயேசுவை நேசிக்கிறவர்கள் விசுவாசிகள், ஒவ்வொரு திருச்சபையின் அங்கத்தினர்கள். அது வேற. விசுவாசம் அல்லது ஃபெய்த், அது ஒரு கிஃப்ட். பிரியமானவர்களே, அது ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். ஃபெய்த். இந்த விசுவாசம் உள்ளவர்கள் இந்த பூமியில அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் காண்பார்கள். மட்டுமல்ல, மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே அது ஆச்சரியமாய் நடத்துவார்கள். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கானானிய ஸ்திரீ ஒரு முறை வந்து ஆண்டவரே கெஞ்சி கேட்கும்போது, முதலாவது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கானானிய ஸ்திரீ சொன்னது என்னது? அந்த மேஜையிலிருந்து கீழே விழும் துணிக்கைகளை ஆமேன் தின்னுமே என்று சொன்னாள். உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரப்பா, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலையப்பான்னு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 100க்கு அதிபதி சொன்னார், என் வீட்டுக்கு வராதீங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் பிழைப்பான். ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை மெச்சிக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, இந்த கடினமான காலங்கள், உபத்திரவத்தின் காலங்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். ஆனால் ஒன்று நிச்சயம், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஒவ்வொரு நாளும் விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு நடங்க. ஏன்னா விசுவாசம் உள்ளத்தில் இருக்கலாம், ஆனால் பைபிளை வாசித்து பார்த்தா கிரியை இல்லாத விசுவாசம், செத்து போன விசுவாசம் அப்படின்னு பைபிளை வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ கிரியை நடப்பீங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் என் தேவையை சந்திப்பார். நான் விசுவாசிக்கிறேன், தேவன் ஆச்சரியமான காரியத்தை செய்வார் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு வாயை திறந்து அறிக்கை பண்ணுகிறது மட்டுமல்ல, விசுவாசத்தை கிரியையில கொண்டாங்க, அற்புதங்களை காண்பீர்கள். இந்த கிருபை உங்களுக்குள்ள வந்து தங்கி இருக்கணும். அது ஆவியானவரால் வருகிற கிருபை. அதுக்காக நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன். இந்த விசுவாசம் வாரம் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சதுன்னா உங்கள் கண்களாலையும் காண முடியாது, ஆச்சரியமான காரியமாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பாருங்க. ஆமேன். ஜெபம் பண்ணலாமா?
ஆண்டவர் அந்த கிருபை உங்களுக்கு தரப்போறார். நல்ல பிதாவே, யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ, இந்த விசுவாசம் என்ற ஒரு வரம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்து உம்முடைய பிள்ளைகளை விசுவாச வீரர்களாக, ஷாத்ராக், ஆபேத் நேகு, தானியேல் போன்ற வல்லமையானவர்களாக ஆண்டவரே நீர் மாற்றுவீராக. கிருபையின் ஆவி உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல விசுவாசத்தை கிரியையில கொண்டு வாங்க. அதிசயங்களை இன்றைக்கு நீங்க காண்பீர்கள். மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.